Hello everyone, welcome back to D2D, your direction to destination, and I am Vaishnav. ப்ராப்பர் கெரியர் கைடன்ஸுக்கு D2Dயை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி ஐடி வித் அ ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ரோ, நான் 12th முடிச்சிட்டேன், ஆனால் கன்ஃபியூஷனில் இருக்கேன். நான் இப்போ இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதா இல்லை ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணுறதா இல்லை அதர் தென் திஸ் சயின்ஸ் சூஸ் பண்ணவா? சயின்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே பிஎஸ்சி டிகிரி இருக்குது. அந்த பிஎஸ்சியில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் பிஎஸ்சி ஐடி. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு டவுட்டு, பிஎஸ்சி ஐடி படித்தா லைஃபுக்கு செட் ஆகுமா இல்லை ஜஸ்ட் டிகிரி அப்படிங்கிற மாதிரி போயிடுமா? சொல்கிறேன். இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன் போய் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. இந்த ஸ்டோரியோட எண்டில் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போவோமா? அருண்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையன். அவன் இப்போ தான் ஜஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அவனுக்கு மேக்ஸ் ஓகே தான், பட் கோடிங் ஸ்கில்ஸ் 0. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இவன் அதை ஜாயின் பண்ணலான்னு நினைக்கும் போது அங்கே ஃபீஸ் ரொம்ப ஹை. அப்போ தான் அவனுக்கு அவன் மென்டார் சொல்லியிருக்காரு, நீ பிஎஸ்சி ஐடி ட்ரை பண்ணலாம், லெஸ் ஃபீஸ் பட் குட் ஸ்கோப் அப்படின்னு அருண் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அருண் கேட்குறான், ஐடியா அப்படின்னா என்ன? எக்ஸாக்டாக அவனுக்கு என்னென்னு தெரியல. ஸோ அதனால் அவன் அப்படி கேட்குறான். நம்மள 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பே கோர்ஸ் என்னன்றதை அதை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்காமலே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால தான் அதோட ஸ்கோப் என்னன்னு கூட தெரியாமல் கடைசியில் நம்மளால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிராப் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ படிக்கிறத தெரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படிங்க. ஓகே, பிஎஸ்சி ஐடினா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா பிஎஸ்சி ஐடினா கம்ப்யூட்டர் ப்ளஸ் டெக்னாலஜி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். இந்த கோர்ஸில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரும்னா ப்ரோக்ராமிங் லைக் சி, ஜாவா, பைத்தான் அண்ட் டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், வெப் டெவலப்மெண்ட் எக்ஸெட்ரா. பட் பிக்கெஸ்ட் ட்ரூத் என்னென்னா நம்ம எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், காலேஜில் படிக்கிறது பேசிக் தான், ஆனால் ரியல் ஸ்கில் நீங்கள் பில்ட் தான் பண்ணணும். அருண் ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணான்னா யூடியூப்பில் கோடிங் கற்றுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ கோர்சஸ் தான், அதெல்லாம் படித்தான். அதிலிருந்து ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணான், லைக் சிம்பிள் கால்குலேஷன் ஆப் அந்த மாதிரி. ஸோ இது அவனுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் தான், பட் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணிச்சு. பட் அருணுக்கு செகண்ட் இயரில் ரியாலிட்டி ஹிட்ஸ் ஹார்டர். அருண் செகண்ட் இயர்லேயும் நல்லா சீரியஸாக படிக்கணும்னு தான் ட்ரை பண்ணான். பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா அவனுக்கு நோ கைடன்ஸ், நோ ரோட் மேப், செல்ஃப் டவுட் அதிகமாக இருந்துச்சு. இதோடவே ஒரு நாள் அவன் இன்டர்வியூக்கு போனான், இன்டர்ன்ஷிப்புக்காக. அப்படி அவன் இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கான். அப்போ ஹெச்ஆர் கேட்குறாங்க, வாட் ஆர் யுவர் ப்ராஜெக்ட்ஸ்? நீ என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்றதை கேட்குறாங்க. அதுக்கு அருண் அவனோட டெக்ஸ்ட் புக் கோடிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். ஸோ இந்த இடத்துல அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அருணுக்கு இது ஒரு மேசிவ் ஃபெயிலியர். பட் அருண் இதை ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் பண்ணணுன்றதில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். இந்த மூமெண்ட் தான் அருணுக்கு லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட்டாக மாறிச்சு. அருண் டிசைட் பண்ணான், அவன் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை விட அவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு. ஹீ ஸ்டார்டட் டு லேர்ன் ஃப்ரீ கோர்சஸ் ஃப்ரம் ஆன்லைன் அண்ட் பில்டிங் ரியல் ப்ராஜெக்ட்ஸ் and also building GitHub profile like personal portfolio website, simple e-commerce sites. இதெல்லாம் பில்ட் பண்ணான். இதெல்லாம் அவன் ப்ராஜெக்ட்னு அவன் ப்ரொஜெக்ட் பண்ணான். அவனோட போர்ட்ஃபோலியோவை அவன் அப்டேட் பண்ணான். நெக்ஸ்ட் 6 monthஸில் அவனோட ஸ்கில் செட் அப்படி அப்கிரேட் ஆச்சு. ஒரு பயங்கரமான மேசிவ் நாலேஜ் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோடு அருண் திரும்ப வந்தான். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, டிகிரி மட்டும் இல்லை, ஸ்கில் தான் நமக்கு ஜாப் கொடுக்கும். அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோவோடு வரான். பட் இந்த டைம் ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ரெடியாகி வந்திருக்கான். அதே அருண் தான், பட் டிஃப்ரெண்ட் கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகிறான். ஹெச்ஆர் கேட்குறாங்க, ஷோ யுவர் ப்ராஜெக்ட்ஸ்னு. அருண் அவன் லேப்டாப் எடுத்து அவன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹெச்ஆருக்கு போட்டு காட்டுறான். இந்த இடத்துல அவனுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜும் ஸ்கில்லும் அதிகமாக இருக்கறனால அருண் இந்த டைம் ஈஸியாக செலக்ட் ஆகிட்டான். ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் நல்ல சேலரியோடு செலக்ட் ஆகிறான். அதுவே 2 இயர்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறான். நெக்ஸ்ட்டு 8 LPA 10 LPAன்னு பயங்கரமாக சேலரி வாங்குகிறான். இது தாங்க ரியல் க்ரோத் ஸ்டோரி. நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஸ்விக்கி, அமேசான், ரேப்பிடோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி பிஎஸ்சி, பிசிஏ, ஐடின்னு படித்த செல்ஃப் தாட் டெவலப்பர்ஸ் தான். ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸில் இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சிங் மூலிமா 10 to 50K per month சம்பாதிக்கிறான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, பட் அதுக்கு எஃபர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, லெட்ஸ் கம் டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் பிஎஸ்சி ஐடி. இதோட ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் ஃபீஸ், ஹை டிமாண்ட் இருக்கிற ஐடி ஃபீல்டில், அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு சான்சஸ் இருக்குது.
அண்ட் பிஎஸ்சி ஐடியோட கான்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி மஸ்ட் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். அண்ட் ஆல்சோ காம்படிஷன் ஹையாக இருக்கிற ஒரு ஃபீல்டு இது. அண்ட் இதில் ஃபைனலாக பார்க்க வேண்டியது என்னென்னா, லேசியாக இருந்தால் இந்த ஃபீல்டில் க்ரோத் இருக்கவே இருக்காது. ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், பிஎஸ்சி ஐடி இஸ் நாட் ஈஸி பட் வெரி பவர்ஃபுல். நீங்கள் இதை சீரியஸாக படித்து ஸ்கில்ஸை பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் ஆகும். இல்லைனா இது ஜஸ்ட் டிகிரி தான். ஸோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனி டெசிஷன் உங்கள் கையில். பிஎஸ்சி ஐடி ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். Stay tuned, stay connected. Thank you.